வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட் வந்து பாராட்டு. அதாவது மிச்சவங்க நம்மளை பாராட்டுறப்ப நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு புது ரத்தம் ஓடின மாதிரி ஒரு ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மிச்சவங்க நம்மளை திட்டுறப்ப, ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப, சுருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம மனசு சோர்ந்து போயிடுவோம், துவண்டு போயிடுவோம். மிச்சவங்க நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ பாராட்டணும்னு நினைக்கிறோம்ல, ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரையாவது நல்லபடியாக பாராட்டியிருக்கீங்களா? சில பேர் வந்து பாராட்ட வந்து எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து மனசு விட்டு யாரையும் பாராட்ட மாட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. அதாவது ஒரு உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தையாகட்டும் வாய் விட்டு பாராட்டுறதுல தப்பே இல்லை. சில பேர் வந்து நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க, ஆனால் மனைவி வந்து முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டாரான்னு. இவர் வந்து அப்படியே உம்முன்னு சாப்பிட்டு மெக்கானிக்கலாக ரோபோ மாதிரி எந்திரிச்சு கை கழுவிட்டு போவார். அதை எதிர்பார்த்த மனைவிக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இதே சமயத்தில் சூப்பராக சாம்பார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அடுத்த நாள் வந்து இதை விட சூப்பரான ஒரு டேஸ்டான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி மனைவியும் கணவர்கிட்ட அது ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்களே இந்த வேலை அப்படின்னு சொல்லி அழகாக நீங்கள் பாராட்டலாம். ஆனால் பாராட்டுறது என்ன காசா பணமா? அதுக்கு எதுக்கு நீங்கள் தயங்குறீங்க? நல்லாவே பாராட்டலாம். ஆனால் அதே சமயத்தில் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு முகஸ்துதி பண்ணுற மாதிரி ஒன்றுக்கும் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டக்கூடாது. அதை வந்து சில பேர் வந்து விரும்புறதில்ல. என்ன எப்போ பார்த்தாலும் இவன் எதுக்கோ அடி போடுறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியும் நம்ம பாராட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பாராட்டுறதுல இன்னொரு விஷயம், நல்லா பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சி உன்னை போய் பாராட்டினேன் பாரு, என்னை புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்த முறை நீங்கள் ஏதாவது பாராட்டுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவர் எதுக்கு நம்மளை பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலோடு நகர்ந்து போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாராட்டு வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கோள். அதை வந்து அழகாக பயன்படுத்த பழகிக்கிங்க. ஆல் தி பெஸ்ட்.